போய் போறதும் கிடையாது, ரிவ்யூ எடுக்கிறது இல்ல. ஏங்க அடிச்சிருக்கா பொய் கனெக்ட் ஆகலங்க. எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலங்க. அடுத்தவங்களுக்கு வழி விடுது. போறாரு, இப்படி வராரு, அவரைதான் தளத்திலேயே அடிச்சு. இன்னைக்கு நம்ம கோட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் பார்க்க கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 தடவை இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, ஒரு தடவை எங்களுக்கு சொல்லாமலே போயிட்டாரு. ஓகே, ஏன்னா இவர் சொல்றத வச்சுதான் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு பண்ண முடியும். ஏன்னாக்கா வந்து காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இவருக்கு தேட்டரத்தை பார்த்தாக்கா காலி பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு காலையில் போய் பார்த்துட்டு வேண்டியதான். ஓகே சதீஷ், சொல்லுங்க, இந்த படம் வந்து வெங்கட் பிரபு எப்படி எடுத்திருக்காரு படத்தை? எல்லாரும் படம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் எடுப்பாங்க. அது ஓகே தாங்க. நம்ம ஆளு இப்போ மங்காத்தா அஜித் படத்துக்கு அவர் மட்டும் விஜய் படம் எடுக்கும்போது நடுவில் படம் எடுத்திருக்காரு தான். ஆனால் அஜித் விஜய் தான் முக்கியமாக பேசுறாங்க. அஜித் படம் மாசா கொடுத்துறாரு, விஜய்க்கு எப்படி மாசா கொடுத்துருக்காரா இல்லையா? விஜய்க்கு விஜய்கான மாசம் இருக்கே இருக்குது. அப்படி என்ன நானே ஹீரோ அப்படின்னு பண்ணியிருக்காருங்க. அஜித்தாவது நல்லா முழுசா வில்லனா பண்ணாரு. சரி, விஜய் அப்படி கிடையாது. விஜய்க்கு ரெண்டுமே கொடுத்துட்டாரு வெங்கட் பிரபு. நீங்க தான் பெஸ்ட் வில்லன், நீங்க தான் பெஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. என்னங்க இப்படி சொன்னா எப்படிங்க படம்? அப்ப படத்துல வில்லன் யாரு தான்? அதுதான் சொல்லிட்டேங்க. இது மேலும் வேணும்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ட்ரைலர்ல பார்க்கும்போது மோகன் தான் வந்து ஆளை பார்த்தா ஆன மாதிரி இருக்காரு, குரலை பார்த்தா கோடி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கும் அந்த வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத அவரு இருக்கிறாரு. அப்படி அவர் வந்து போறாரு, இப்படி வராரு, அசிங்கப்படுத்துறாங்க, அதெல்லாம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆள் அவரு. மைக்க மட்டும் கையில எடுத்தாருனாக்கா பாடாம ஓட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆளா வில்லனா கொண்டாந்து அவரைதான் தளத்திலேயே அடிச்சு ஆக்கி விட்டாங்க. அது வேற விஷயம். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இந்த வெங்கட் பிரபுக்கு இது வேலை? வில்லனா வேற யாரையாச்சும் போட வேண்டியது. நம்ம விஜய் இல்ல அவரை தப்பு சொல்ல முடியாது. நீங்க படத்தை பாருங்க, ஒரு பெஸ்ட் வில்லன்னு நீங்க பாத்துட்டு வருவீங்க. யாரு? மோகனா? கம்மி பேசுங்க. ஓகே, அது இல்லாம ஒருத்தர் வில்லனா இருக்காரு. சரி, அவரு தான் பெஸ்ட் வில்லன். அப்ப வந்து படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் படத்தை காலி பண்ணணும், காலி பண்ணிட்டேன், என் படத்தை காலி பண்ணணும். சரி, ஓகே, சரி. அடுத்து நம்ம வந்து வெங்கட் பிரபு வந்து ஆடிட்ல வந்து இந்த மாநாடு படம் வந்து ஆடிட் படத்தை பார்த்து தான் எடுத்திருக்காரு. தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகேவா? இவர் வந்து ஆடிட் வந்து ஏற்கனவே மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஜெமினி மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பேசினாரு. இவர் அடுத்ததே வந்து விஜய் வச்சு இந்த படம் பண்ணும்போது எல்லாருமே வந்து இந்த படம் டைம் டிராவல் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரைலர்ல பார்க்கும்போது டைம் டிராவல் ஒன்றுத்தையுமே காணும். இவர் வந்து ஆடிட்ல தொட்டுட்டு வந்து இந்த விஜய் படத்தை எடுத்தாரா இல்லையா? இல்ல, இது டோட்டலா தமிழ் படம் தாங்க. தமிழ் படம் தான். தமிழ் நார்மல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. புது ஸ்டோரி லைன் கிடையாது, ரொம்ப பழசா இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து அவரோட ஸ்டைல்ல, நான் உனக்கு 3 hours டியூரேஷன் இருந்தாலும் போர் அடிக்காம உன்னை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருக்காரு. சில சீன்ஸ் வச்சிருக்காரு. வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருக்கும். என்ன இன்னும் கொஞ்சம் வில்லனை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கேரக்டரோட டெப்த்தை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சும்மா விஜய் வந்து ஹீரோ விஜய் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காருல, அந்த புதுசா ஒரு ஆளு, அந்த புதுசா ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வில்லன் பண்ணிருக்காருங்கிறது நம்ப முடியுது. நல்லா இருக்கு. அது புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் தான் பண்ணிருக்காரு. சரி, அந்த ஆளை போய் ட்ரைலர்ல காமிக்கலையோ? அந்த ஆளு தான் ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்களே, நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க. வெங்கட் பிரபு தெளிவா சொல்லிட்டாரு இன்டர்வியூலயே. சரி, நான் ட்ரைலர்லயே முழு கதையும் சொல்லிட்டேன்னு. அதை தாண்டி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண முடியும். ஆமா, அதுல கோடு ஏதோ பத்தி சொல்லிருந்தா, எதுவும் மக்கள் யாருமே கவனிக்கலன்னு சொல்லிருந்தா, அதுல அந்த கோடு. ஆமா ஆமா ஆமா, அது ஹிண்ட் கொடுத்துட்டாருங்க, இதுதான் ஸ்டோரி, இப்படிதான் போகும் அப்படின்னு. ஒரு பையன் அதை கண்டுபிடிக்கலங்க. அப்ப ட்ரைலர்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம ட்ரைலர் மேலோட்டமா தான் பாக்குறோம். ஆமா, அப்ப ட்ரைலர்ல இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல எத்தனை விஜய் இருக்காரு? அத்தனையா? தெரியல, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா தாங்க இருக்குது. விஜய் வெங்கட் பிரபு வந்து ஆடிட்குள்ள போகலங்கிறீங்க. அப்போ வந்து ஆடிட் படத்துல வந்த மாதிரி இத்தனை பேர் காமிச்சாங்க. அது யூனிவர்சல் இருந்து வந்த மாதிரி இருக்கு. டெட்பூல் படத்துல பாத்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ்ல அத்தனை பேர் வராங்க. அவரோட அதே மாதிரி நிறைய பேர் இது யூனிவர்சல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா படத்துல?
யூனிவர்ஸ்லாம் ஒரே யூனிவர்ஸ் தாங்க. அதுலயே இவரோட மேஜிக் ஒன்று இருக்கு. இந்த வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டிருக்காருல டேக்லைன்னு, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீ உண்மையிலேயே ஹீரோ தான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எப்பயே புக் பண்ணிடலாமான்னு தோணுது. என்னமோ சொல்றீங்க. இல்ல புக் பண்ணாலும் டிக்கெட் இல்லை, நல்லா ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் கதையை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரி ஓகே ஓகே. இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் நம்ம யுவன் வந்து பழைய யுவன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் திருப்பி டைம் ட்ராவல் பழசை கூப்பிட்டு வந்தால் தான் திருப்பி அந்த மாதிரி மியூசிக் போடுவாரா, இல்லை இதுலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி மியூசிக் போட்டிருக்காரா? ஒரு சின்ன கேப்பு தான் விட்டதுக்கு பழையவன் வேணும்னா அந்த மனுஷன் எங்க போவாரு? அவர் எப்பயுமே கோட்டு தான். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு 2-3 படத்துல கொஞ்சம் சர்க்கிள் ஆகி போச்சு. படமும் பிளாப் ஆனனால அவரோட மியூசிக் பெருசா பேசப்படல. ஸ்டார் படம் கூட தான் வந்து சரியா போகலாம்னு சொன்னாங்க. பட் ஆனா பிஜிஎம் வைஸ் மியூசிக் வைஸ் நல்லா தானே இருந்தது. அவர் தியேட்டருக்கு கொண்டு போய் உட்கார வச்சதே அந்த மியூசிக் தானே. லவ் டுடேல பாத்தீங்கன்னாலும் யுவன் சங்கர் ராஜா ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டு பழைய யுவன் வேணும்னா எப்பதான் ஒரு குரூப் தெரியுதுங்க, ஒரு குரூப் தெரியுது யுவன் சங்கர் ராஜா மொத்தமா முடிச்சுடணும்னு. அந்த குரூப் பண்றாங்க. அதெல்லாம் அது வந்து பழைய வரிகள் வேணாக்க நாமத்துக்கு போய். ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, பாட்டு வந்ததுல எனக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு தான் இருந்தது. ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அணி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ண மாதிரி நாங்களும் ஃபீல் பண்ணோம். பட் நீங்க படத்துக்கு போயிட்டு வந்து நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் என் பேரை மாட்டேன். யுவன் இப்போ வர பாட்டுனா யுவன் முன்னாடியே பாட்டு பாடும்போது பிடிக்க மாட்டேங்குது. அது படத்தோட வந்தாதான் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து அவர் ஏதோ யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ வர எப்படி போறாருன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி போறாரு. அதுதான் பார்த்தா நம்ம தலைவர் எப்படி ஃபர்ஸ்ட் போடும்போது பிடிக்காது. அதே பாட்டு ஒரு 5 தடவைக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா ஃபேவரட் சாங் லிஸ்ட்ல அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி. ஓகே சரி. இந்த படத்துல வந்து கேமியோ ரோல் நிறைய பேர் வந்து போறாங்கன்றாங்க. அது உண்மையிலுமே படத்துல வந்து போறாங்களா இது போறலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு கேமியோ ரோல் தான். சரி, இது எல்லாம் இந்த படத்தோட வர கதை தான். தேவையில்லாம யாரையும் உள்ள திணிக்கவே கிடையாது. ஓகே. ஆனா வந்து இப்போ யூடியூப் வந்தாலே வந்து படத்துல வர்றப்ப தோனியை பிடிச்சி போறாங்க, சிவகார்த்திகேயனை பிடிச்சி போறாங்க. அவங்க படத்துல இருக்காங்களா இல்ல வந்து ஒண்ணு இதுல வந்து நீங்க கவனிக்கணும். சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. சிஎஸ்கே மேட்ச் சென்னையில நடக்குது. அப்போ சென்னையில இருக்கிற வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து போய் பாப்பாங்கல்ல. ஆமாமா. அப்படி வரும்போது வருவாங்க. அப்படி இப்படி இவங்க வெங்கட் பிரபு கேமரா கட்டாங்க வச்சாரு. அந்த மேட்ச் நடக்கிறப்போ அதை வந்து இந்த ஒரு மேட்ச் நடக்குது, அதுக்குள்ள கதை ஓடும். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் போர்ஷன் தான், கிரவுண்டை சுத்தி தான் ஓடும். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேட்சுக்கு வரவங்களை வச்சு ஒரு சில கேமியோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுங்க தோனியோட மண்டபக்கம் வந்து விஜய் எப்படி அழகா காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் வந்து அவரோட கிரியேட்டிவிட்டிங்க. அப்படி கொடுத்தாதான் மக்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இது. அவர் ஆக்சுவலா ப்ரே பண்றதுக்கு பாப்பாரா இல்ல எதுக்கு பாப்பாருன்னு தெரியாது. ஆனா எல்லா என்ட்ரிக்குமே தோனி மேல பாப்பாரு. அதை வந்து இவர் சிங் பண்ண விதம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து புல்லரிக்க வச்சிருந்தா சொல்லணும். எல்லாரும் கத்துன்னு கத்துனாங்க. நானே தொண்டை கிழிச்சு தான் வெளியே வந்தேன். அப்படி ஒரு சீனா அது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் மாதிரியே இருக்கும். அவர் என்ட்ரிக்கு ஒரு படையப்பா பிஜிஎம் போடுவாங்கல்ல, அப்படியே படத்துல வருது. டோட்டலா படத்துல வருது. பாத்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். தோனி ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்த்துருங்க. நான் இன்னைக்கே போகிறேன், நைட்டே போகிறேன். சொல்லுவார் டிக்கெட் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சரி ஓகே. இன்னும் 2 நாளில் போய் பார்த்துட வேண்டியதான். உடனே ஓடிடியில் மட்டும் பார்க்க மாட்டோம், முன்னாடியே தேட்டரில் போய் பார்த்து. இது நல்ல விஷயம். ஆமாம் சரி ஓகே. அடுத்து இந்த படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் தீயா அங்கங்கே பரவிட்டு கிடக்கு. அப்படி என்னதான் சொன்னாரு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. டீட்டெயிலாக சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கறதுக்கு எதுக்கு தேட்டருக்கு போறீங்க? விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் இன்னும் நுழையறாராமே, சொல்லுங்க. எதுக்கு நுழையறாரு அவரு? அவர் எங்க நுழைஞ்சாரு? இவங்கெல்லாம் நுழைச்சிட்டாங்க டைலாக் போட்டு. அவருக்கு கேமியோ பண்ணணும்னு ஆசை, கேமியோ பண்ண வச்சுட்டாங்க. டைலாக் எழுதுனது விஜய் வந்து வெங்கட் பிரபு வந்து வேற மாதிரி எழுதினாராம். அது ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஒரு பொருள் ஒண்ணு கையில கொடுத்துட்டு இதை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி வெங்கட் பிரபு எழுதியிருக்காரு டைலாக். விஜயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாரு துப்பாக்கியை பிடிங்கி சிவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காராம். துப்பாக்கியை பிடிங்கி சிவா, இங்க இருக்கிற மக்களோட உயிர் வந்து இப்ப உங்க கையில அப்படிங்கிற மீனிங் வந்து எதை குறிக்குது? துப்பாக்கி விஜயோட படம். சரி ஓகேவா? துப்பாக்கி கொடுத்துட்டு இங்க இருக்கிற மக்கள் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கும் போது சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்றாரு. நீங்க இதை விட முக்கியமான வேலையை ஏதோ ஒண்ணு போறீங்க, நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் தம்ஸ் அப் காட்டிட்டு போறாரு. இது என்ன காட்டுக்குது? விஜய் அரசியலுக்கு போறாரு, இவரு விஜய் இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா.
இதுதான் இப்ப பெருசா பேசும் பொருளா அது இருக்கு. வெளியே பேசணும், படத்துக்குள்ளேயேவா பேசுவாங்க? படத்துக்குள்ள தானே சொன்னா தானே கம்முன்னு இருப்பாங்க. வெளியே விஜய் சொன்னா ரசிகர்லாம் வந்து கொந்தளிச்சிருப்பாங்களே, விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகேயன் கொந்தளிச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் தளபதி இடத்த அடிச்சுக்க முடியாது. அது வந்து நடக்காத ஒரு விஷயம் தான். இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, எஸ்கேவோட ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஆமா, அவங்க எல்லாம் கயிறு வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெடியா தொங்குறதுக்கு. ஏன்னா அவங்களால ஏத்துக்க முடியல, எஸ்கே தனியா படம் பண்ணி இவ்வளவு தூரம் சீக்கிரம் சக்சஸ் ஆனதே அவங்களால ஏத்துக்க முடியல. இதுல வந்து விஜயே வந்து ஒரு டாப்ல இருக்கிற ஸ்டார் வந்து துப்பாக்கி கொடுத்து இனிமே நீங்க தான் அதுக்கு அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனது இவனுங்களால ஏத்துக்க முடியல. கக்கி தள்ளுறானுங்க. ஒருவேளை அவனுங்க பார்த்த வேலையா கூட இருக்கலாம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஓகே, அப்ப முக்கியமா இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த படத்துல ஏஐ மூலியமா நம்ம கேப்டன் சார் உள்ளார வராங்க. ஆமா, அது எப்படி அந்த சீன் வந்திருக்கு? ஆனா பயங்கரமான சீனா வந்திருக்குமா, இல்ல ஏஐல எப்படி முகம் சூப்பரா செட் ஆனிச்சு? அதெல்லாம் கரெக்டா செட் ஆயிருக்குங்க. பேஸ் வந்து கரெக்டா சிங்க் ஆயிருக்கு. பட் என்ன அங்கங்க கொஞ்சம் பிசுறு தட்டுது. அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். கமெண்ட் கூட ரீசெண்டா போட்டாங்க, கேப்டனோட பையன் நினைச்சனா வந்திருக்கும், இவர் வந்து ஏஐல ரொம்ப மோசமா காமிச்சாங்க. அவ்வளவு மோசமால இல்ல, அவ்வளவு கலாய்க்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமால ஒண்ணும் இல்ல. அவரோட மதிப்பு வந்து குறையாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அவரை வந்து டம்மி பண்ணணும், ஒரு வந்து பேர் கெட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இதுவும் காட்டல. அவரோட என்ட்ரி அவ்வளவு நல்லா இருக்கும். அவருக்கு ஒரு ஃபைட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. அதுக்கு மேல ஒருத்தருக்கு வந்து நம்ம எப்படி இது மரியாதை செலுத்த முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னதான் நம்ம பண்றது? விஜயகாந்த் மட்டும் தான் ஏஐல பண்ணிருக்காங்க. ஆமா, வேற யாரும் ஏஐ எல்லாம் பண்ணல. அதான் இன்னொரு சன் இருக்காருல்ல விஜய்க்கு, அந்த கேரக்டர். சரி சரி, ஓகே ஓகே. அவர் என்ன பண்றாரு வந்து, அவரு தாங்க மெயின் பில்லரு படத்துக்கு. படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பார்க் சாங் ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பாட்டை பார்த்துட்டு விஜயோட கண்ணை இங்க பாதி காலியா கிடக்குதுன்னு அதை வந்து ரீஒர்க் பண்ணி பல வருஷம் சாப்பிடாங்க. அதை வந்து ரீஒர்க் பண்ணி படம் ஃபுல்லா வர்றது வந்து ஏஐ பண்ண மாதிரி தெரியல. பட் அதுலயே சின்ன வயசு விஜய் நாளைய தீர்ப்பு விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேரக்டர் வருது. ஒரு 3 சீனுக்கு வருது. 3 சீன் தான். அந்த 3 சீனுக்கு வந்தது வந்து அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அது இந்த விஜய்க்கு தெரியல, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த விஜய்க்கு அப்பட்டமா தெரிஞ்சு அது ஒரு பொம்மை மாதிரி வந்து போகுது. அது யார் பார்த்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த ஜீவன் ஒரு கேரக்டர் இருக்கு, அதான் இந்த பையன் விஜய், குட்டி பையன். நீங்க ஆமா, அந்த குட்டி பையனையும் மறந்துடாதீங்க. அவன் பெரிய சைக்கோக்காரன், நல்லவன் நம்பிடாதீங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்பனா 2 பேரும் நான் படத்துல 4 வில்லன். படம் ஃபுல்லா வில்லன் தான் இருக்காங்க, ஹீரோவே இல்ல. ஹீரோவே கிடையாது. ஹீரோ ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஆமா, இதுல வந்து நீங்க எவன் நல்லவன் நினைக்கிறீங்களோ அவன் நல்லவன் கிடையாது, எவன் கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவன் கெட்டவன் கிடையாது. அவ்வளவுதான். கெட்டவனா இருக்கான், 2 பேரும் கணவன் இருக்கான். ஆமா, சரி, ஓகே. அப்போ இந்த படத்தை பத்தி என்ன பேசணும்? டெக்னீஷியன்ஸ் படத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க? படத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒர்க் பண்ணனாலதான் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடிஞ்சது. அப்படி என்ன கேள்வி இது? அந்த கேமரா அவங்க வேலையை கரெக்டா செஞ்சனாலதான் 3 மணி நேரம் டைம் படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் ஓடுது. ஆனா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஐயோ உட்காந்து என்னால முடியலப்பா அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லல இது வரைக்கும். ஆனா நல்லா இல்லைன்னு மிக்சர் ரிவ்யூ சொல்லியிருப்பானுங்க, பட் உட்கார முடியலன்னு சொல்லியிருக்க மாட்டான். படம் போறதே தெரியல. டெக்னிக்கலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ஓகே, சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஆக்டிங், கேரக்டர் செலக்ஷன் இந்த கேரக்டர்னு சொல்லி போட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்க நினைச்சேன். ஒவ்வொரு படத்துல விஜுவல் கேட்டு டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட லோகேஷ் கனகராஜ் படத்துல வந்து லியோ படத்துல ஒவ்வொரு ரொம்ப பழைய விஜய்லாம் வந்து சின்ன சின்ன சேட்டைகள் பண்றது, அந்த பேட்டரியில டான்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. பழைய விஜய் கொண்டாந்துருந்தாங்க. ஒவ்வொரு படத்துலயும் விஜய் வந்து டிஃப்ரெண்டா காமிக்கணும்னு ஆசைப்பட்டு காமிச்சிட்டாங்க. வெங்கட் பிரபு ரொம்ப பிடிச்ச மாதிரி பழைய படத்துல விஜய் கொண்டாந்துருக்கிறாரா? அந்த சின்ன சின்ன குடும்பத்தனம் இதெல்லாம் இந்த படத்துல இருக்குதா இல்லையா? பழைய படத்தை விட பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. அதாவது கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் சாரை வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா வெறப்பா மூஞ்சி வச்சு அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்து அவரை வந்து படம் முழுக்க ஓட வச்சுட்டு அவரோட அந்த கெப்பாசிட்டியை வந்து காமிக்கவே விடல வெளியே. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், கியூட் மூமெண்ட்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஐயோ யார் இப்படி நடிக்கிற அப்படின்னு இருந்தது. அப்படியேப்பட்ட ஆக்டரை போய் வெறப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டே ஓட்டிட்டாங்க.
வருஷம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இதுல பாடி லாங்குவேஜோட குரலை மாத்தி பேசுறது, விடாம டைலாக் பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன இடம் அந்த சீன்லாம் வந்து நல்ல குதூகலமா சூப்பரா பண்ணிருப்பாப்புல பெர்ஃபார்மன்ஸ். படம் ஃபுல்லா இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்பா விஜயோட நாட்டி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த சின்ன விஜயோட. எனக்கு இன்னொரு விஷயம் என்னக்கா, நம்ம விஜய் இவங்க இப்ப இருக்கிற பெரிய ஆர்டிஸ்டை விட ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பிரசாந்த். அவர் எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, விஜய் எப்படி இவ்வளவு பெரிய ஆள் நம்ம படத்துல நடிக்க வைக்கலாமான்னு எப்படி இவரும் ஒத்துக்கிட்டாரு. இவங்க 3 பேரோட காம்போ அதெல்லாம் இருக்கட்டும். சரி, பிரசாந்த் அப்பதான் பெரிய ஸ்டார், இப்ப ஒரு பெரிய ஸ்டார் இல்ல. ஆமா இல்லதான், இப்ப ஒரு டாப் ஸ்டார் கிடையாது, நார்மல் ஸ்டார் தான். ஓகே ஓகே, பாட்டமான. அதனால வந்து அவருக்கு தான் வந்து அது பிளஸ். விஜய்க்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடிச்சா நடிச்சிட்டு போட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல. அவர் ஈகோலெஸ் ஆக்டருங்க. ஓகே, யார் வேணா நடிக்கட்டும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுப்பேன். இவங்களுடைய காம்போ நண்பன் படத்துல வந்து ஸ்ரீகாந்த், ஜீவா இவங்களோட காம்போலாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த படத்துல. ஃப்ரெண்ட்ஸுங்க இது வந்து பிரபுதேவா, பிரசாந்த் இவங்களோட காம்போ வந்து விஜய்க்கு எப்படி சொல்லப்படாச்சு. அதுல தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது சொன்னா உடஞ்சு போயிருமே. அது இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கா? அப்ப நண்பர்கள் கிடையாது, இவங்களே வில்லனுங்களா? இல்ல நண்பர்கள் தான். பட் அதுவே கொஞ்சம் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். வழக்கமா வந்து என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாம டிஃபரெண்டா இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு இதுல இயக்கத்துல வேலை செய்யறாங்க. அங்க நடக்கிற அது ஒரு குரூப், அது ஒரு போலீஸ் குரூப், அந்த மாதிரி அது ஒரு குரூப். அந்த குரூப்ல இருந்து வந்துக்கிறாரு. ஆமா, சரி ஓகே. எப்படியோ பார்க்கும் போதுதான் ஏதோ ஹைப் ஏத்துற மாதிரி தான் சொல்றீங்க. ஏத்துறீங்க எங்க 4 நாளா உட்காந்து அவன் இந்த சீன் இப்படி அந்த சீன் அப்படி அப்படி சொல்லி இவங்களே ஏத்தி விட்டு அந்த அளவுக்கு ஏத்திருக்கேன். பார்த்துட்டு வந்தேன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான். நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபி ஏத்திட்டாங்க. அந்த வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்க எல்லாம் ஐபி ஏத்தி வச்சு போய் பார்த்தாங்க. நிறைய பேர் அதிகமா ஐபி ஏத்துறாங்க, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வெளியே. ஓகே, பிரேம்ஜி எப்படி பண்ணிருக்காரு? ஏன்னா அண்ணன் படத்தை தம்பி இல்லாம இருக்கவே மாட்டாங்க. பிரேம்ஜி இருக்காரா படத்துல? இருக்கிறாரு. ஆமா, இருக்கிற ட்ரைலர்ல பார்த்தேன், ஓடி வந்துட்டு இருந்தாரு. அந்த ஒரு சீன் மட்டும் தான் அவர் இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்காரு. வருவாரு, ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அப்படியே போயிருவாரு. மங்காத்தால கூட அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு ஹேக்கரு, கம்ப்யூட்டர்ல வந்து இதெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் இருந்தது. அவரோட முக்கியத்துவம் சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த பணத்தை லாக் பண்ணி வைக்கிறது, ஷட்டர் ஆன் பண்ணா எல்லாத்துக்கும் போன் வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுல வந்து சும்மா ஒரு ஆள் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. நான் இன்டர்வியூல பார்த்தேன், பிரேம்ஜி வந்து இந்த சரக்கு அடிக்கிற மாதிரி சீன் அஜித் கூட இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு விஜய் கூட இருக்கு. அப்புறம் அந்த வைபோ வந்து அந்த அஜித் பின்னாடி உட்காந்து வர மங்காத்தா படத்துல எனக்கு அதே மாதிரி விஜய் கூட பின்னாடி உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப மட்டமா இருக்கு. அவ்வளவுதான் கதையோட வரும். இது வந்து துருத்தன மாதிரி தான் இருக்கும். பட் அவ்வளவு வந்து எப்படி சொல்றது, இம்ப்ரெசிவா இருக்காது அந்த 2 சீன். படத்துல இருந்து இல்லாத மாதிரி தான். ஆமா, எதுக்கு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும் படம். படம் ஃபுல்லா விஜய் முகத்தை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஆமா, ஸ்னேகான்றாங்களே ஹீரோயினி, அவங்க இந்த படத்துல இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மெயின் கருவே விஜய்க்கு எடுத்து படம் ஃபுல்லா இருக்காங்க. படம் ஃபுல்லா வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க, ஒரு 40 மினிட்ஸ் பக்கமா வருவாங்க. அதுக்கப்புறம் காண போயிடுவாங்க. திருப்பி கிளைமேக்ஸ். முக்கியமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சார் கேட்க போறீங்க? த்ரிஷா படத்துல ஒரு சீன் வராங்களாமே. த்ரிஷா சொல்லுங்க, சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். விஜய் த்ரிஷா வச்சு நிறைய பேர் இன்னும் பேசுறாங்க, கடந்து போதும் தெரியாது, உண்மையா போயாங்கன்னு தெரியாது. இருங்க, தெரியாது எனக்கு. சொல்றாங்க, நானும் பேப்பர்லாம் படிக்கிறேன், செல்லாம் பாக்குறேன், அதெல்லாம் தெரியுது. ஆனாக்கா அந்த லிப்டுக்குள்ள எல்லாம் போட்டோலாம் எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் உண்மையா போயின்னு தெரியல. மாஸ்கா என்னன்னு புரியல. சரி, இதுல எப்படி வந்து த்ரிஷா தான் போகணும்னு வெங்கட் பிரபுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் சொன்னா? விஜய் சொல்லியிருப்பாரோ இல்ல? அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாதுங்க. தேவையில்லாம நம்ம பேசி மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது. த்ரிஷாவை போட்டாங்க விஜய் கூட. இந்த படம் ஒண்ணு வந்து பாருங்க, ரீசெண்டா மகேஷ் பாபு ஒரு படம், ஒரு டான்ஸ் குத்தாட்டம் போடுற மாதிரி. அது என்ன படம்? ஒக்கடுவா என்ன படம்? அது இல்லையா? பல பேர் வரும். காரம் குளிப்புலாம் வரும், அது வேற விடுங்க. அந்த பாட்டுல வர மாதிரி ஒரு சாங்கு, ஒரு லேடி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பாங்க. யாரை வர வைக்கலாம்னு பார்க்கும்போது திருச்சி அந்த மாதிரி கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சாங் மட்டும் நான் வந்து ஆடி கொடுத்துட்டு போறேன்னு. சரி சரி, ஏதாவது வர சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நமக்கு தெரியாது. அது வந்து அந்த கில்லி படத்துல ஒரு சாங் வருது. ஆமா, அந்த ஸ்டெப் ரீக்ரியேஷன் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு அப்படியே ஆடி இருக்காங்களாமா. அதெல்லாம் வந்து சொன்னாங்க, அதை வச்சு வீடியோல பார்த்தேன். எதுக்கு த்ரிஷா வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, போனாங்க. அவங்க டான்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. எந்த படத்துல
வெளியிடாத மாதிரி இந்த படம் ஆனா ஒரு கிளிப்பிங் கூட காட்டலையே எந்த ஒரு வீடியோவிலையும். இப்ப இன்ஸ்டா திறந்து பாருங்க ஃபுல் படமே அடிச்சிருக்கா பொய். நான் சும்மா சொல்லி அவர் ஏதோ ஃப்ளோல பேசியிருக்காருங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? டெலிகிராம்ல மக்கிய நல்லா படம் வந்துருச்சு. ஓகே சூப்பர். நான் போயிட்டு வெளியே வரேன், டெலிகிராம்ல லிங்க் வருது. ஆக்சுவலில ஃபுல் படமும் வருதுங்க தியேட்டர் பிரிண்ட். இந்த தமிழ் ராக்கர்ஸ் திருப்பியும் முளைச்சிக்கிட்டு ராவடி பண்றாங்க. அவங்கள அடிக்க முடியாது, எங்க இருக்கானுன்னு தெரிய மாட்டாங்க. அமைதியா இருந்தானுங்க சொர்க்கத்துக்குள்ள. இப்ப கூட ஏதாவது அடிமையில புடிச்சேன்னு சொன்னானுங்க. ஆனா எப்படி இவங்க திருட்டுத்தனமா படத்தை விடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம போலீஸ் வந்து தமிழ் அவங்களால என்னங்க பண்ண முடியும்? தமிழ் ராக்கர்ஸ் புடிச்சிட்டாங்க. அவங்க இந்த சேனல் எடுத்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் ஏன்னா பிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தமிழ் ராக்கர்ஸ் வீடியோ டெலிவரி அது சொல்ல முடியாது. சினிமா மேல கான்ல இருக்கிறவன் அதெல்லாம் வந்து இப்படி எடுத்துட்டு அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். அவ்வளவுதான். அதான் வீடியோல வேற போலீஸ்ல வந்து தமிழ் ராக்கர்ஸ் நடத்துன்னு சொல்லிட்டோன்னே அதெல்லாம் இல்ல. இல்ல நீங்க வந்து பிளான் பண்ணி பேசுறது அப்படி அது வேற. நீங்க ஏதோ ஃப்ளோல பேசுறீங்க. போலீஸ் பிடிக்கிறது நல்லதுதான். தமிழ் ராக்கர்ஸ் பிடிக்கிறது இந்த மாதிரி படம்லாம் வந்து ஓடிட்டுல வரக்கூடாது. ஓடிட்டுல வரட்டும், வரக்கூடாது. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. திருட்டு பசங்க எப்படி இருந்து அதை பிடிச்சி போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல ஆக்சுவலா இந்த வீடியோ கூட அவங்க பார்க்கலாம். இல்ல அவங்க யாருந்தா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மொபைல முதல்ல தியேட்டருக்குள்ள போறது அலோவ் பண்ணும். அதுதான் வீடியோ பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க யூடியூப்ல. இதுலயே நிறைய பேர் படத்தை பார்த்துறாங்க. மொபைல்லாம் கிடையாது, கேமரா ஒன்று வச்சுக்கிறாங்க. கேமரா என்ன பண்றான், இப்படி பிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறான். இப்ப புடிச்சாங்க பாத்தீங்களா அட்மின், அவனே கேமரா வச்சு தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்பனா தியேட்டருக்கு உள்ளார போகும்போது ஒரு போஸ்டர் ஓடினோம். எவனாச்சும் கேமரால எடுத்தாலோ செல்போன்ல எடுத்தாலோ 1000 ரூபாய் இனாமா தரோம் காட்டி கொடுக்கறோம்னு சொல்லி பண்ணும். அப்ப ஈஸியா எவனாலையும் பிடிக்க முடியாது. எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இவரானர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ் ராக்கர்ஸ் 1000 ரூபாய் அவனுக்கு காட்டி கொடுத்தா 1000 ரூபாய் காட்டி கொடுக்க வந்து 5000 ரூபாம்பா. அவன் 5000 ரூபாய்க்கு ஆசைப்படுவானா 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுவான். அவனுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு அப்படி பார்த்துட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. சரி, எனக்கு இன்னொரு டவுட்னாக்கா இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க போட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துல விஜய் இருக்குது ஒரு சீன் இருக்கு. கடைசியில வந்து மேட்ச் நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா தோனிக்கும் விஜய்க்கும் சேர்த்து கமெண்ட்ரி பண்றாரு நம்ம பத்ரிநாத். அவர் என்ன பண்றாரு, கமெண்ட்ரி பண்றது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா போடுவாங்கல்ல, தமிழ்ல பண்ணுவார்ல, அதை வந்து மேட்சிங் பண்றாரு. இந்த பக்கம் ஃபைட் நடக்கும், இந்த பக்கம் மேட்ச் நடக்கும். ரெண்டுத்துக்கும் கரெக்டா இதாகும், மேட்ச் ஆகும்னு வச்சுங்களேன். அப்படிதான் பண்ணிருக்காங்க. வயசானாலும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ்ல ஒரு டைலாக் இருக்குல்ல, அது தமிழ்லயும் பேசியிருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி கடைசி எண்டு சொல்லுவாரு. ஆமா, அது எல்லாமே கமெண்ட்ரிலயும் வரும், இங்க ஃபைட் நடக்கும் போதும் வரும். நான் ஒரு சீன் ஒன்று நினைச்சேன். இந்த படம் வந்து தோனி பால் அடிக்கிறாரு, அங்க மேல டாப்ல வந்து விஜய் சண்டை போட்டு இருக்கும்போது விஜய் ஒரு ஆபத்து வரும்போது இந்த பால் போய் இந்த வில்ல மண்டையில போட்டு அவன் விடுறான். இப்படி ஒரு சீன் இருக்குமோ நினைச்சேன். இந்த மாதிரி சீன் சுட்டி டிவியா இல்ல டோரா புஜி மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி இது எப்படி தெரியுமா, இது நானும் பார்த்தேன், நீங்களும் போட்டிருந்தானுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சீங்க கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் அப்படி யோசிச்சீங்க லைக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தான். அதெல்லாம் யோசிக்கிறாங்க, அது வேற. யோசனை தப்பு இல்ல, நீங்க யோசிக்கிறப்போ பண்ணலீங்கன்னா இல்ல யோசிக்கிறப்போ அது பண்ணலீங்கன்னா ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. அதே ஒரு பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, வெங்கட் பிரபு அந்த மாதிரி சீன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இந்த படத்துல விமல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. அவ்வளவுதானே பண்ணுவீங்க. நான் என்ன நினைச்சேன், ஸ்டேடியத்துல பாம்பு வச்சிருக்காங்க, விஜய் ஓடி போய் தடுக்க போறாரு. அப்ப சிஎஸ்கே மேட்ச் நடந்திருக்கு, அங்க தோனி இருக்காரு. குடுகுடுன்னு ஓடி போய் வெளில வந்து தேடிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கழுத்துல கத்தி வச்சிருக்கான், பார்த்தா தோனி. அப்ப விஜயோட என்ட்ரி காட்டுறோம், பார்த்தா கழுத்துல வச்சிருக்க கத்தி வந்து தோனி வருது. ஒரு பேப்பர் பண்ண எடுத்து கதை எழுதுங்க, இப்படின்னா வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கு. ஆனா இன்னுமா ஐபிஎல் அப்படிங்கிறீங்க. எழுதுவோம், எழுதி அவங்க அனுப்பிச்சு விடுவோம். நம்ம தான் பார்க்கணும், யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து தோனியா இருக்காரு, விஜயா இருக்காரு. ஆமா, இதுல வந்து யாரும் வந்து மிங்கிள் பண்ணல, கேமியோ பண்ணல. கேமியோங்கிறது ஒரே ஒருத்தர் தான், எஸ்கே மட்டும் தான் வராரு. த்ரிஷாக்கா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு அந்த அக்கா ஓடிடுது, அவங்க அடுத்த படத்துக்கு நடிக்க போயிடுறாங்க. அப்படி சொல்ல வந்து நீங்க தப்பா நினைச்சு கூடாது. சரி, புரியுதுங்களா? 4 விஜயா, 4 விஜய். எத்தனை விஜய்? ஹீரோயின் எத்தனை பேரு? ஹீரோயின் எத்தனை பேரு? ஹீரோயின் 2 பேரு. 2 பேர். அஸ்னேகா தான் பார்த்திருக்கேன். வேற அதான் அந்த மீனாட்சி சௌதரியோ அது பேரு ஒரு அம்மா சொல்றாங்களே. ஐயோ, நான் பார்த்ததே இல்லையே. பாட்டு பாத்தீங்களா? ஸ்பார்க்னு ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சா? அந்த பாட்டு வந்து தானங்க கலாய்ச்சிருந்தா அவங்க கண்ண உள்ள போயிடுச்சு, வெளியே போயிடுச்சுன்னு. அந்த பாட்டுல ஒரு ஹீரோமா ஆடுல, ஹீரோயினம்மா டான்ஸ் சைடு டான்சர் நீங்க படத்துல பாருங்க. அவங்களுக்கு ஃபேன் பேஸே வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. ஆக்சுவலா நானே அந்த பேஜை ஃபாலோ பண்றேன்.
நல்லா இருக்கு. இருக்குங்க அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க, அழகா இருக்காங்க, அதான் சொன்னேன். ஆனா கேட்டு பாருங்க நம்ம பசங்க கிட்ட அந்த சாங் கேட்கவே என்ன, அந்த சாங் பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் சரியில்லை. படம் விறுவிறுப்பா போகும், நடுவில் கொண்டாந்து பாட்டை போட்ட மாதிரி ஆகி போயிடும். பட் அந்த பாட்டு வந்து பசங்க சந்தோஷப்பட்டாங்க. அது நான் பாட்டு நீங்க கூட போய் நடுவில் ஸ்கிரீன் முன்னாடி ஆன மாதிரி வீடியோ பார்த்தேன். அது அது விசில் போடு பாட்டுக்குங்க. ஓ பார்த்தேன். கட்டைக்கட்டெல்லாம் கழட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். அது விசில் போடு. ஓ படம் முடிஞ்சு வெளியே வரும்போது யார் சட்டை சுத்தி காமிச்சது உங்க சட்டை தானா? ஆமா ஆமா. சரி கையில கிழிஞ்சு போயில வெளியே வந்தேன். சரி ஓகே. இந்த இந்த படத்துல வந்து அரசியல் வந்து விஜய் போயிட்டாரு. அவருக்கு ரெஃபரன்ஸா அந்த லோகோலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டாரு. ஓ அப்பவே சொல்லிட்டாரு அவரு. பரவாயில்ல, இவ்வளவு கிரேட்டஸ்டா இருக்காரு அவர். ஆமா, அதனாலதான் அந்த பெயர் வச்சிருக்காங்க இங்க. ஓ அரசியலுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல. அது இது அவ்வளவுதான். ஓகே ஓகே, சூப்பராக போச்சு. இந்த படத்தை பற்றின ரிவ்யூ சூப்பராக போச்சு. நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நான் படத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்குள்ள படத்துக்கு போயிடுவேன். டிக்கெட் கிடைக்கி பிளாக்ல வாங்கிட்டாவது உள்ள போயிடுவேன். பிளாக்லயா பாருங்க, புடிச்சு உள்ள போடுங்க. விஜய் படத்துல ஏதாச்சும் கொடுத்தா போதும் உள்ள போயிடுவோங்க. நான் உட்கார சீட்டே கிடைக்கலாம், அப்புறம் நின்றுட்டே பாக்குறேங்க. ஏன்னா படத்துல நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்காருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம வந்து படத்தை பத்தி சூப்பரா பேசுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா சதீஷ் வந்து ஒரு நேரம் உட்காந்து சொன்னாரு. நாங்க ரெண்டு பேருமே அடுத்த ஏதாச்சும் ஒரு படம் வந்துச்சுனாக்கா, அந்த படம் நல்ல படமா இருந்துச்சுனாக்கா அது நாங்க கண்டிப்பா நாங்க ரிவ்யூ பண்றோம். அது வர படம் எல்லாம் நல்ல படம் தான். அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரிவ்யூ சொல்லும் போது உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா உங்களுக்கு படம் பிடிக்கலன்னு சொல்லணும். மொத்தமாவே படம் பிடிக்கல, அது ஃபிளாப், அது நல்லா இல்ல, அது ஓடாது அப்படின்னு சொல்லி நீங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டு பாதி பேர் வராம இருக்காங்க. இது வந்து வேண்டுகோளா வைக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகலைங்க, எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அடுத்தவங்களுக்கு வழி ரிவ்யூ சொல்லும் போது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க தியேட்டர் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க வந்துடுறாங்க கரெக்டா ரிவ்யூ கேட்க. அப்ப நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போறதோட ஏதோ சொல்றீங்க, கொடுத்த காசுக்கு நீங்க உங்களோட கருத்தை சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க காசு கொடுத்து படம் பாக்குறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதனால பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. மொத்தமாவே படம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எதுவுமே இல்லை. அது நீங்க சொல்லவும் கூடாது, தப்பு, அது ரொம்ப தப்பு. ஆமா, சொல்லாதீங்க. அது என்ன கெட்ட பழக்கம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 2000 பேர் வேலை செய்யறாங்க. உடனே நீ பண்ண நல்லா இருந்து மைக்ல ஒரு 10 ரூபா 5 ரூபா மைக் கொண்டாந்து நிறுத்தணும்னா நல்லா சொல்லிட்டு போயிருவியா? அப்படிலாம் சொல்லப்படாது, தப்பு. 5 ரூபா மைக் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. ஆமா சாரி அவங்க ஏங்க நீங்க சொல்றீங்க? நான் சொல்றது சில ஆடியன்ஸ் மைக் கொடுக்கறவங்க நல்லவங்க, சொல்றவங்க கெட்டவங்க. சேனல்காரங்க கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறானுங்க வெயில்ல, சாப்பிடாம கொள்ளாம, ஐயோ டைம் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு நீங்க ரிவ்யூ கொடுத்துட்டு போறீங்க. அவங்க சேனலுக்கு ஒரு வியூஸ் வருது, உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது கொஞ்சம் நியாயமா கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். படமே நல்லா இல்ல, இதுக்கெல்லாம் எவன்டா போவான் ஒஸ்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இந்த படத்துக்கு நிறைய நான் பார்த்துட்டேன். பிடிக்கலன்னா பிடிக்கல, மொக்க படமே இருந்தாலும் கூட அப்படி சொல்லாதீங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க. எல்லா படமும் நல்லா ஒண்ணு தான் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க ஒருத்தர் சொல்றதுனால வேணுமே எடுக்கிறாங்க. அப்படி இப்ப எனக்கே வந்து படம் நிறைய பேர் நல்லா போகவே மாட்டேன். அதனால யாரும் சொல்லாதீங்க உனக்கு நல்லா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரிதான் நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு போய் போடுறதும் கிடையாது, ரிவ்யூ எடுக்கிறது இல்ல. கோட்டுக்காரி அந்த படம், அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படங்க. பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனோம். நிறைய பேர் படத்துக்கே போல காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எனக்கு தெரியாது. ஜமான் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, படம் வந்து ஜமா. அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் பாதி பேருக்கு தெரியாது அந்த படம் எப்படி இருக்கு, என்ன யாரு நடிச்சதுன்னு தெரியாது. ஆனா ஒரே புது ஆளு, அவரே எழுதி அவரே நடிச்சிருக்காரு. சூப்பரான நடிப்பு. உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் அப்படி இருக்கும். ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்தது எனக்கும் தெரியாம போய் ஓடிடியில பார்த்து நான் வருத்தப்பட்டேன். ஐயோ இந்த மாதிரி படத்துக்குலாம் போய் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லி. நீங்க இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கறதுனால பெரிய படத்துக்கு போறீங்க, சின்ன படம் நல்லா இருக்குன்னு எவனாவது 1-2 பேர் சொன்னாலும் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்பதான் அந்த மாதிரி படம் வரும். இல்லைன்னா வந்து மசாலா படம் தான் வரும். அது வந்து நீங்க கழுவி ஊற்றி சுத்தமா வராம பண்ணிடுவீங்க. புதுமுகம் சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. புதுமுகத்தை நல்ல கதைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்க. அதாவது விட்டு வீணா போன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க போங்க அப்படிதாங்க பண்றாங்க. நல்ல நல்ல படத்தெல்லாம் இப்படி குத்த சொன்னாங்க, என்னங்க பண்றது? நல்ல படம் ஒரு பேர் பார்க்க போக மாட்டேன். அது இப்போ வாழை நல்ல நல்ல படங்க, சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் அந்த படம் கேவலமான படம் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல சூப்பரான படங்க. ரொம்ப மனசை சொல்லிட்டு விட்டானுங்க. நான் என்ன பார்க்கல, பார்த்தவங்க சொன்னாங்க. பேசிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா? பாத்துறேன் 2 நாள் போய் பாத்துறேன். கண்டிப்பா பாத்துறேங்க. லியோக்கு போறேன். போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு போறாரு. இப்பதான் கோட்டுக்கு போறேன், பார்த்துட்டு வந்ததுக்கு நானே தனியா ரிவ்யூ போட்டு சொல்றேன். 1 நிமிஷத்துக்கு
போட்டுப்பாங்க. விஜய் கோட்டுல தான் வராரு. கோட்டு அப்படியா? நான் போட்டு போறேன். அங்கேயே செல்ஃபி எடுத்து இதே சேனல்ல இதே போஸ்டர் நான் போட்டு விடுறேன். சரிங்களா? சரிங்க. அத ஓகே பார்த்து गाइस லைக் போட்டு விடுங்க. ஓகே गाइस நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. பை. முதல்ல டிக்கெட் எடுத்துங்க. எடுத்துறேன். ஓகே. காசு உங்ககிட்ட தான். இல்ல என்கிட்ட 1 ரூபா கூட 1 ரூபா தான் இருக்குது. 1 ரூபா வச்சு நான் என்ன 1 ரூபா பண்றது? வச்சு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். சரி. ஏன்னா மொத்தமா 2 தடவை போய் எல்லா காசும் காலி. இனிமே பாப்பா அடுத்த 10க்கு. ஓகே டாடா பை.